ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஹலோ சொன்னது என்னோட பையன். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ போனது எங்கள் அக்கா வீட்டுக்கு புதுக்கோட்டைக்கு. ஸோ புதுக்கோட்டைக்கு போனதுக்கப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டுட்டு இந்த அறிபறியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோமே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் வரைக்கும் பைக்ல போய் அந்த திருமயம் கோட்டையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே கிளம்பினோங்க. அந்த ரோடெல்லாம் எவ்வளோ அமைதியாக இருந்தது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சென்னையில் இருக்கிறப்போ எல்லா நாளும் பறந்து ஓடிட்டு இருப்போம். இங்கே அவ்வளோ ஸ்மூத்தாக அமைதியாக மக்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக சூப்பராக அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த ரோட்டில் 2 சைடு மரங்களோட பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பைபாஸ் ஏரியாச்சு. பைபாஸ் வந்தோன்னா கொஞ்சம் மரம் செடிகள்லாம் கம்மி, அந்த பசுமை இல்லை. பட் இருந்தாலும் அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தாங்க. நான் ஏர்லி மார்னிங்கே போயிட்டேன் புதுக்கோட்டைக்கு. மார்னிங் வந்துட்டு ஒரு டீ ஷாப்ல டீ சாப்பிட்டுட்டு போறேன். ரொம்ப நிசப்தமா இருந்தது. ஆனா சென்னையில அப்படி இருக்கவே இருக்காது. எப்ப பாரு எங்க பாரு ஒரே பொல்யூஷன் சவுண்ட்ஸா தான் இருக்கும். சென்னையில ஏர்னிங்க்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பீஸ்ஃபுல் இருக்காது. இங்க ஏர்னிங் கம்மி, ஆனா பீஸ்ஃபுல் நிறைய இருக்கும். பட் எனிஹவ், நம்ம அதை குறை சொன்னா மற்றவங்க நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு வழியா திருமயம்குள்ள போறோம். அப்படியே ரோடு டோட்டலா எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஒரு ஹைவேஸ்ல இருந்து அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போற ஒரு ஃபீல் இருக்கும். சுத்தி 2 பக்கமும் மரம் செடிகளோட பார்க்கறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க. ஸோ நாங்கள் பைக்ல 3 பேர். ஸோ நான் மட்டும்தான் உங்களுக்கு தெரிவேன். பின்னாடி நடுவில் பையன் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ பைக்ல 3 பேர் டிராவல் பண்ணக்கூடாது. பட் இதுக்காக தனியாக இன்னொரு பைக் ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால அந்த பைக்லேயே போயிட்டோம். ஸோ இங்கே புதுக்கோட்டைங்கள்னால பெருசாக ஒன்றும் டிராஃபிக் அது இது இஷ்யூஸ் இல்லாதனால ஃப்ரீயாக தான் இருந்தது. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தோம். ஸோ பாருங்களேன், 2 பக்கமும் அவ்வளோ மரம் செடிகள். இட்ஸ் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருந்தது இந்த ட்ராவல். நீங்களும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. நாங்க பார்க்க வந்தது பாத்தீங்கன்னா திருமயம் கோட்டை. பட் நாங்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால விடுவாங்களா விட மாட்டாங்களான்ற ஒரே கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருந்தோம். முன்னாடி போற கார்ல தான் எங்க அக்கா ஃபேமிலி போறாங்க. ஸோ நாங்க பைக்ல வரோம் ரிலாக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல வந்துட்டோம். ஸோ திருமயம் ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. 2 சைடும் வயல்வெளிகள் இருந்தது, மரங்கள் இருந்தது. அது ஒரு மாதிரி சில்னஸா இருந்ததுங்க. ஒரு எரிச்சல் அந்த ஹீட்டே இல்லை. கிளைமேட்டும் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் இந்த டிராவலுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. திருமயம் கோட்டை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆப்போசிட்ல. ஸோ ஒரு வழியா திருமயம் கோட்டையை நெருங்கி போயிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு திருமயம் கோட்டை? எத்தனை பேருக்கு திருமயம் கோட்டை இருக்கிறது தெரியுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த கோட்டையை பார்க்கறதுக்கே எனக்கு அப்படியே அந்த கற்காலங்களில் சாரி பழைய காலத்துக்கு போன மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்ததுங்க அதை பார்க்கறதுக்கு. ஏகப்பட்ட மக்கள் இங்கே காலபைரவர் கோயில் இருந்தது, அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கோட்டையோட மதில் சுவர். அதை ஒட்டியே டிராவல் பண்ணுவோம். இதுதான் அந்த கோயில். நிறைய மக்கள் அந்த சைடு போகிறவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே போயிட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அந்த கோட்டை மதில் சுவரை ஒட்டியே உள்ளே போகலாம். ஒரு அந்த காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களுக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த கோட்டை மதில் சுவரை ஒட்டி நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ஒரு சிங்கிள் ரோடு தான். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. செம்ம சூப்பராக இல்லை? ஸோ உங்களுக்கு யாருக்காவது இங்கே போகணுன்னா கேளுங்க, டீட்டெயில்ஸ் கமெண்ட்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மதில் சுவர்லாம் அவ்வளோ பழமையாக இருந்தது. ஸோ 2 சைடுமே இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமே கோட்டைகள் இருந்தது. பட் நாங்கள் போனது லேட்டு, அதனால அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் இயர்லியராக போனோம். 5 o'clock அங்கே க்ளோஸ் தான், கோட்டை ஏற விட மாட்டேன்ட்டாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்து கோட்டை ஏறாமல் போனால் ரொம்ப கஷ்டமாகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையிலேயே போயிட்டு இருந்தேன். பட் அவங்க எவ்வளோ பேசி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், நோ நோ அப்படின்ட்டானுங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அவர். ஸோ போக முடியாதுன்ட்டாரு. அதனால அப்படியே யோசிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்க அந்த கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க. ஐயோ, அதை பார்த்தோன்னே எனக்கு போயே ஆகணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அங்கே 2 கோயில் இருக்குங்க. ஒன்று வந்து சிவன் கோயில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில். அப்படியே பழமை மாறாத அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். மேபி அது அந்த கலர் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே அந்த பழமை ஸ்டைலில் தான் இருக்கும், பெயிண்டிங் இல்லாமல். பார்க்கறதுக்கே அந்த தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லையா, அதை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய கோயில் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் பார்க்குற போதே அப்படிதான் இருந்தது. அந்த தஞ்சாவூர் கோயில் மாதிரி தான் இருந்தது. அந்த கோட்டைக்கு தான் போக முடியல. சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
அங்க 2 கோயில் பக்கத்துல பக்கத்துல, ஒண்ணு பெருமாள் கோயில், ஒண்ணு சிவன் கோயில் தனித்தனியா தான் இருந்துச்சு. வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். பட் ஆனா என்னன்னா கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது. நீங்க பாருங்களேன் கோயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஆயிரத்தில் ஒருவன் படத்துல திடீர்னு ஒரு இடத்துல போய் அந்த அந்த பழைய மனிதர்கள் பார்க்குற ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த கோயில் பார்த்தோன்னே. ஏன்னா அந்த பழமை மாறாம அப்படியே இருந்தது. பெயிண்டிங் கூட பாருங்களேன் எதுவுமே இருக்காது. அந்த மண் கலர்ல தான் எல்லாமே இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. உள்ள ஃபோட்டோ எடுக்க அலௌட் கிடையாதனால நான் ஃபோட்டோ எடுக்கல. நீங்க பாருங்க. ஸோ நான் உள்ள போயிட்டு வந்தேன். செம்ம சூப்பருங்க உண்மையிலே. இந்த கோயில் உள்ள வந்து 2 சிலை காமிச்சாங்க. ஒரு சிலை 4000 வருஷத்துக்கு முந்தினது சிவனோட சிலை. இன்னொன்னு விநாயகர் சிலை. அது 2000 வருஷத்துக்கு முந்தினது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயில் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது. நீங்க உள்ள ஒரே ஒரு இடம் மட்டும் எடுத்தேன். ஏன்னா இந்த அந்த மலையை குடைஞ்சு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல மட்டும் வீடியோ எடுத்தேன். இதுக்குள்ள சுத்தி தான் அந்த கோயிலே இருக்கும். அதுவும் அந்த சிவன்லாம் அவ்வளோ அருமையா இருந்தாரு. அது இல்லாம நான் இன்னொன்னு பார்த்தேங்க. இங்க வந்து யமதர்மராஜா, சித்திரகுப்தர் 2 பேருமே சிவனுக்கு அருகில் இருக்கிற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்ல. ஸோ ஒரு வழியா சிவன் கோயில சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தபடியா பெருமாள் கோயிலுக்கு போனோம். ஸோ அதுக்கு ஒரு தாமரைப்பூவும் அண்ட் பெருமாளுக்கு ஒரு இதான துளசி மாலையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. சேம் அதே மாதிரி இருக்க கோபுரம் தான் பாருங்களேன். அதுவும் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு பார்க்கறதுக்கு அப்படியே செம்ம கோல்டன் கலர்ல அப்படியே செம்மையா இருந்தது. எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருந்துங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த கோயிலோட கட்டடக்கலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டியிருக்காங்க, எவ்வளோ பர்ஃபெக்டா கட்டியிருக்காங்கன்னு. ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ மைண்ட் ஃப்ரீயா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோயிலுக்கு போனோன்னே என்னோட பிளான் கிடையாது. பட் அந்த கோட்டைக்கு போக தான் வந்தோம். ஆனால் அங்கே உள்ள கோயில் இருக்கு. எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ உள்ள போனப்போ ஒரு மங்கி வந்து தாமரை பூவை பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு எடுத்தேன். செம அமைதியா அது பாட்டுக்கும் எந்த சத்தமும் இல்லை அந்த கோயில்ல. அதே மாதிரி இந்த கோயில்ல சொல்லணும்னா கூட்டமே கிடையாதுங்க. இப்போ பிரபலமான கோயில்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷா இருக்கும். எப்போ போனீங்கனாலும் உங்களால் பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிடவே முடியாது. இந்த கோயில்ல கூட்டங்கிறதே இல்லை. ரொம்ப அமைதியா மன நிம்மதியா நீங்க சாமி கும்பிட்டு வரலாம். அந்த கோபுரத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா அகழி இருக்கும். இங்க எப்பயுமே தண்ணி இருக்கும்னாங்க. ரொம்ப சின்ன இதுதான், பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அங்க கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அமைதியா நல்ல சில்லுன்னு ஒரு காத்து. ஆஹ் ஒரு டென்ஷன் ஃப்ரீயான லைஃப். இது ஏன் அடிக்கடி சொல்றேன்னா எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்ததுங்க. என் பையன் கூட வந்தவனே சொல்லிட்டான், அப்பா நம்ம இங்கேயே இருந்துடலாமா, எதுக்கு ஊருக்கு போயிட்டுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. நீங்களே அந்த வியூ பாருங்க, கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பர். ஸோ மிஸ் பண்ணாம திருமயம் புதுக்கோட்டை அந்த சைட் போனேன். திருமயம் போய் பாருங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செய்து மறந்துடாதீங்க. டாடா அண்ட் பாபாய்.